सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அந்த வகையிலே இன்றைய தினம் குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசாரியராக ஆலயங்கள் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, தட்சணாமூர்த்தியை தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்யலாம். இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரும். எப்பொழுதுமே நமக்கு இந்த வியாழ சுகம் இருக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் எல்லாம் எளிதாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாம் இந்த வியாழ பகவானையும் அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு இந்த சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை குரு வாரம் என்று போற்றப்படுவது. அவ்வாறு நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியவர். இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள், இது கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். பொதுவாக சுப காரியங்களை செய்யக்கூடாது, கல்யாண வீடு செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. அதேபோல் ஒரு மரம் செடி கொடியை நாம் வெட்டக்கூடாது, புதிதாக கிணறு தோண்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, அத்திவாரம் விடுவதற்கு கூட நிலத்தை தோண்டக்கூடாது. இந்த கத்திரி வெயில் என்கின்ற அக்கினி நாள். எனவே இவற்றையும் நாம் மனதிலே கொண்டு இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். இப்போ அடுத்து வருகின்ற காலத்திலே நமக்கு சித்திரை மாதத்து இந்த பௌர்ணமி கடந்த 1ஆம் தேதி சித்திர பூரணை நிறைவு பெற்றது. அடுத்து வைகாசி மாதத்து பூரணை, அது விசாக நட்சத்திரம், வைகாசி விசாக நட்சத்திரத்தோடு அந்த பூரணை வரும், வைகாசி விசாகம். எனவே அந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறும், மகோத்சவங்கள். அந்த விசாகத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு அல்லது தேர் உற்சவமாக கொண்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி பத்தேகம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் எதிர்வருகின்ற 16/5/2026 சனிக்கிழமை துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி
சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்தில் நாம் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களில் ஒரு அதர்ம சூழலிலே, அநீத சூழலிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், சிறையில் இருக்க வேண்டியவர்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்பட வேண்டியவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். வெளியிலே சுதந்திரமாக இருக்க வேண்டியவர்கள் சிறைக்குள்ளே இந்த அப்பாவி மக்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக, இந்த நீதிக்காக, உண்மைக்காக போராடுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு பலர் முன்வருவதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்திலேயும் சிறைக்கூடங்கள் இருக்கின்றன, அல்லது தண்டிக்கப்படுகின்ற அமைப்புகள், நிறுவனங்கள். இவை போன்ற இந்த சூழலிலே தொடக்க காலத்தில் பவுல், அவருடைய தோழர் சீலாஸ் என்று சொல்லப்படுகின்றவர், இவர்கள் இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், சிறைக்குள்ளே இருந்தார்கள். காரணம், அவர்களுடைய போதனை அதிகாரிகளுக்கும் அல்லது பழமைவாதிகளுக்கும் சமய தலைவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த அனுபவத்தை நாங்கள் திருத்தூதர் பணிகளிலே படிக்கின்ற பொழுது, அவர்கள் குற்றமற்றவர்கள் சிறையிலே வாடினார்கள். அந்த சிறையிலே இன்னும் ஒரு காவலராக இருக்கின்றவர், அவர் சிறைப்பிடிக்கப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய உள்ளம் குற்ற உணர்வினாலே வாடிக்கொண்டிருந்தது. அவர் சிறைக்குள்ளே இருந்தவர்கள் உயர்வான லட்சியத்தோடு தாங்கள் உண்மை நீதியை எடுத்துரைக்கின்றார்கள். ஆகையினாலே இதை ஒரு தண்டனையாக பார்க்காமல் ஒரு சவாலாக பார்க்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சில வேளைகளிலே சிறைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே, எங்களுடைய ஒழுக்க வாழ்விலே நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், கைதிகளாக இருக்கின்றோம், குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய உண்மையான சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடியாமல் இருக்கின்றோம். இங்கு புனித பவுல் அவருடைய பணி மேன்மையானது என்று தெரியும், உண்மையை எடுத்துரைக்கின்றார் என்று தெரியும், கடவுளுக்கு சான்று பகர்கின்றார் என்று தெரியும். அதனால் இந்த துன்பங்களை எல்லாம், இந்த சிறை வாசத்தை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. அவருடைய உள்ளம் எப்பொழுதும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நான் ஒரு சுதந்திர மனிதனாக இருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் சில வேளைகளிலே தேவையில்லாத விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய எண்ணத்தால் தலையிட்டு, எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் குற்றங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குற்றங்கள் எங்களை என்ன செய்கின்றது? சிறைப்பிடிக்கின்றது. நாங்கள் சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவை தடையாக இருக்கலாம். எனவே இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் எவ்வளவு தூரம் சுதந்திரமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கைதியாக இருக்கின்றேனா அல்லது சுதந்திர மனிதனாக இருக்கின்றேனா என்று. உண்மைக்காகவும், நீதிக்காகவும், நேர்மைக்காகவும் குரல் கொடுக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நேரிய மனதோடு சிந்திக்கின்ற பொழுது, இதய சுத்தியோடு வாழுகின்ற பொழுது, நல்லவற்றை செய்கின்ற பொழுது,
நாங்கள் சிறைப்பட்டிருந்தாலும் சுதந்திரத்தோடு வாழ முடியும். அத்தகைய ஒரு உள்ளார்ந்த சுதந்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன்
அல்லது உண்மையான ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருகின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.